என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம், நிறைய ஜாதகங்களை படிச்சிருக்கோம், நிறைய பரிகார விஷயங்களையும் கேள்விப்பட்டிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, விதியை பிடித்தால் மதியை வெல்லலாம். அப்படியா? திதியை பிடித்தால் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன இந்த திதியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். நம்ம மகாபாரதம் அந்த காலங்கள், ராமாயண காலங்கள்லேருந்தே இந்த ஜோதிடத்துக்குன்னு ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கு. அப்படி நம்ம பார்க்குற போது ராமபிரான் ராவணீஸ்வரனை வென்று முடிப்பதற்கு கூட இந்த திதி உதவி செய்ததாக சொல்லுவாங்க. நாம் என்ன திதியில் பிறந்திருக்கோம், அந்த திதி நமக்கான வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராமபிரான் பிறந்த திதி நவமி திதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நவமியில் தான் அவர் பிறந்தார். நவமி திதியில் பிறந்த ராமபிரான் அந்த நவமி திதிக்கு உரிய காரக கிரகம் சூரிய பகவான், அதற்குரிய அதி தேவதை அப்படிங்கிறது துர்க்கை. இந்த சூரிய பகவானை அந்த மந்திரத்தை அகத்தியர் சொன்னார். அந்த சூரிய பகவானுடைய மந்திரத்தை ஜெபம் பண்ண உடனே தான் அவருக்கு வெற்றி கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கு காரக கிரகத்தினுடைய மந்திரங்களை ஜெபம் செஞ்சு வழிபாடு செய்வது, அதற்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த வகையில் சூரிய பகவான் ஒரு இதில் நம்ம பிரதம திதியில் பிறக்கிறோம். அதற்குரிய அதிதேவதை யார் அப்படின்னா சூரியன். அதற்குரிய அதிதேவதை தெய்வம், காரக கிரகம்னா சூரியன், அதிதேவதை தெய்வம் அப்படின்னா அக்கினி. இந்த அக்னீஸ்வரனுடைய மந்திரம் ஓம் அக்னேயே நமக. இதை ஒவ்வொரு நாளும் இந்த பிரதமை திதியில் பிறந்தவங்க சூரியனுடைய மந்திரம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்து கொள்வது, அதுபோல் அக்கினி தேவனை வழிபாடு செய்து கொள்வது. இந்த வழிபாடுகளை செய்தாலே நமக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், கடுமையான பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. திவிதிதை திதியில் பிறந்தவங்களுக்கு காரக கிரகம் சந்திரன், அதற்குரிய அதிதேவதை அஸ்வினி குமாரர் பிரம்மான்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்குரிய மந்திரத்தை என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னா, ஓம் அஸ்வினி குமராபியம் நமக அல்லது ஓம் பிரம்மனே நமக, இப்படி சொல்லிக்கிட்டாலும் கூட அது நம்ம வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், இந்த திதியில் பிறந்தவங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கும், நம்ம கஷ்டத்துலேருந்து பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா திருதியை திதி. இதுக்குரிய காரக கிரகம் செவ்வாய், அதுக்குரிய தெய்வம் அதிதேவதை கௌரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருதிய தேவிக்கு ஓம் கௌரியாய நமக, ஓம் கௌரியாய நமக அப்படிங்கிற வழிபாடும் நமக்கு ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கு காரக கிரகமான முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வதும் இந்த திருதியை திதிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்து சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதியினுடைய பார்த்தோம் அப்படின்னா அதற்குரிய காரக கிரகம் புதன், அதற்குரிய தெய்வம் கணபதி. அப்போது நம்ம பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதும், யார் சதுர்த்தி திதியில் பிறக்கிறவங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்து கொள்வதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, எப்படியோ கணபதி உடைய மந்திரங்களை சொல்லி நாம் வழிபாடு செய்து கொள்கிற போது நமக்கு நிறைய மாற்றங்களை தரும். திதியை பிடித்து அந்த வழிபாடுகளை செய்தால் விதியையே மாற்றலாம்
என்பதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து சதுர்த்திக்கு அடுத்து பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதிக்கு காரக கிரகம் குரு. நம்ம நிறைய பேர் பஞ்சமி திதியில் போய் வராகி அம்மனை கும்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் கும்பிடுவாங்க. பஞ்சமி திதியில் வராகி அம்மனை கும்பிட்டா ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு. இதுக்கு காரக கிரகம் குருங்க. பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை, கடுமையான தோஷத்தில் இருக்கிறவங்க பூராமே பஞ்சமி திதியில் போய் அந்த அம்மனை கும்பிட்டா சிறப்பு. இப்போ இதுக்கு பஞ்சமி திதிக்கு உரியது கிரகம், அதாவது அதிதேவதைங்கிறது நாகர். அதற்குரிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நாகாய நமக அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த கடுமைகளும் பிரச்சனைகளும் தீரும் என்பதும் ஒரு நம்பிக்கையான விஷயமாகவும் இருக்குது. அடுத்து பஞ்சமிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சஷ்டி திதி. அதற்குரிய காரக கிரகம் எதுனா சுக்கிரன். சூப்பர். நாம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா கார்த்திகேயன். கார்த்திகேயனுக்குரிய மந்திரங்களை சொன்னாலும் சரி, வழிபாடுகளை செஞ்சாலும் சரி சிறப்பு. ஓம் கார்த்திகேயாய நமக அப்படின்னு சொன்னாலே இந்த பிரச்சனை நமக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பு. அதே மாதிரி சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வதும் சஷ்டிக்கு பலமான யோகத்தை கொடுக்கும். அடுத்து சப்தமி திதி. சப்தமி திதியை பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு அந்த அதிபதி அப்படிங்கிற கிரகம் சனி, அதற்கு காரக கிரகம் சூரியன். இப்போ நம்ம சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்வதற்கு விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பு தான். அதே மாதிரி ஓம் சூர்யாய நமக, அதுக்கு அதிதேவதை சூரிய பகவான் ஆகிறதுனால சூரிய பகவானை நினைச்சு அந்த மந்திரத்தை சொன்னாலும் நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ரைட்டு, ஓகே. சப்தமி திதிக்கு பார்த்துட்டோம். அடுத்து அஷ்டமி திதிக்கு பார்க்குறோம். இந்த அஷ்டமி திதிக்கு பார்த்தோம்னா அஷ்டமி திதிக்கு காரக கிரகமே ராகு. அதற்கு அதிதேவதை அப்படிங்கிறது அஷ்டமாத்துருக்கன் அல்லது சிவன், சிவபெருமானையோ அஷ்டமாத்துருக்கனையோ வழிபாடு செய்து கொள்ளும்போது இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சரி, இது ராகுவாக இருக்கே, அதுக்கு அதிதேவதை துர்க்கைமனை வழிபாடு. அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு விளக்கு போட போகிறாங்க இல்லையா, நிறையா பார்க்குறோம் இல்லையா? இல்லை காலபைரவருக்கு விளக்கு போடுறாங்க இல்லையா? காலபைரவர் யார்? சிவனுடைய அம்சம். ஏன் அஷ்டமி திதியில் போய் அங்கே வழிபாடு பண்ணால் நமக்கு சிறப்புன்னு நினச்சி போகிறாங்கன்னா இதுதான் காரணம். இதில் அந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்க போய் அது செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பு. துர்க்கை வழிபாடு, சிவன் வழிபாடு, அஷ்டமி திதிக்குரிய வழிபாடு, இதை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ அஷ்டமிக்கு உரிய மந்திரம் ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொன்னாலே சிறப்பு தான். அடுத்து நவமி திதி. இப்போ நவமி திதியில் அந்த திதிக்குரிய காரக கிரகம் சூரியன், அதற்குரிய அதிதேவதை துர்க்கை. அதுக்காகத்தான் ராமபிரான் ராவணேஸ்வரனை வெற்றி கொள்வதற்காக சூரியனுடைய மந்திரங்களை சொன்னார். அதற்கு அகத்தியர் அதை பாடினார்னு சொல்லுவாங்க. அதுபோல் துர்க்கை வழிபாடுகளை செய்து கொண்டே வந்தார் ராமர் சொல்லுவாங்க. அதனால் நிறைய இடங்கள்லேருந்து அவர் நிறைய வெற்றி வாகை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது அப்படின்னு. அப்போ அந்த துர்க்கையினுடைய மந்திரத்தை சொல்லலாம் இல்லையா? ஓம் துர்க்காய நமக அப்படின்னு சொன்னோம்னாலும் அது சிறப்பு தான். அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பலனை கொடுத்துரும். ஏகாதசி திதியில் பிறந்திருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய், அதற்குரிய காரக கிரகம் செவ்வாய். முருகப்பெருமானை அடிக்கடி வழிபாடு செய்து கொள்வது அவர்களுக்கு வெற்றியை தரும். அது மாதிரி விஸ்வதேவர், குபேரன், வாயு தேவர், இந்த 3 பேருமே உங்கள் கும்பிடலாம். அபிதேவதைகள் அதுதான். அப்போ குபேரனை கும்பிடலாம், விஷ்ணு தேவரை கும்பிடலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்போ ஏகாதசி இதில் பிறந்தவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? ஓம் விஸ்வதேவாய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் வாயு தேவாய நமக. இது ஒரு பெரிய வளர்ச்சியை அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். சரி, ஏகாதசி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அதற்கு காரக கிரகம் எது? புதன். அதுக்கு அதிதேவதை யார்? மகாவிஷ்ணு. அப்போ அவங்க அடிக்கடி வணங்க வேண்டியது யார்? பெருமாளை, மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிகிட்டே வரணும். யார்? துவாதசி திதியில் பிறந்தவங்க. அப்போ துவாதசி திதியில் பிறந்தவங்க ஓம் விஷ்ணு தேவாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக இப்படி சொல்லிட்டு வந்தாலே அவங்களுடைய நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திரையோதசி அந்த திதியில் பிறந்திருக்காங்க ஒருத்தர்.
அவங்க குரு பகவான், அதாவது அதுக்கு அதிதேவதை குரு, அதற்கு அதிதேவதை அந்த காரக கிரகம் குரு, அதிதேவை காமதேவன் தர்மன். இப்போ இவங்க குருவை வழிபாடு செய்து கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்வது யார்? திரையோதசி திதியில் பிறக்கிறவங்க. அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா ஓம் காமதேவாய நமக. இதை அவங்க படிச்சுட்டு வந்தாலே சிறப்பு. இது போல் சதுர்த்தி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். சதுர்த்தி திதிக்கு உரிய அதிதேவதை சுக்கிரன். அது சதுர்த்தி திதியினுடைய காரக கிரகம் சுக்கிரன், அதிதேவதை சிவன் ருத்ரன். இப்போ இவங்க பெருமாள் மகாலட்சுமி வழிபாடை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓம் ருத்ராய நமக சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து கொண்டாலே அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். ரைட்டு. அப்புறம் பௌர்ணமி திதியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க. அந்த பௌர்ணமி திதிக்கு காரக கிரகம் யார்? சனி. அதுக்கு அதிதேவதை சோமன். அப்போ அவங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்வது, விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு தான். பௌர்ணமியில் பிறந்தவங்க ஓம் சோமாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி சந்திர பகவானை வழிபாடு செய்து கொள்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை தானே வழிபாடு பண்ணுறோம். சந்திரனுடைய அருள் இருந்தால் தானே சிறப்பு. அப்போ பௌர்ணமியில் யாரெல்லாம் பிறக்கிறீங்களோ அவங்க இந்த விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து அமாவாசை. இந்த அமாவாசை திதியில் பிறக்கிறவங்க, அமாவாசை திதியில் பிறக்கிறவங்களுக்கு காரக கிரகம் எது? ராகு. அதற்கு அதிதேவதை யார்? பித்துருக்கள். அப்போ அந்த அமாவாசையில் பிறக்கக்கூடியவங்க பித்துருக்களுக்குரிய வழிபாடுகளை சரியாக செஞ்சாங்கனாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதான் ஓம் பித்துருப்பியோ நமக, ஓம் பித்துருப்பியோ நமக. அப்போ பித்துருக்களை வழிபாடு செய்து கொள்ளக்கூடியவர்கள் அமாவாசை திதியில் பிறந்தவர்களாக இருந்தார்கள்னா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். யாராவது அமாவாசை திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு சிறப்பை தரும். அதே மாதிரி அப்பா இல்லை, நம்ம முன்னோர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசையில் பிறந்தவங்க தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடிங்க, ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போது திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம். இதுவும் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக தரலாம் இல்லையா? நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.